ஹலோ கைஸ், இன்றைக்கி டேவே வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளோட டேங்க் வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சது திரும்பி அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, இப்போ பெரிய டேங்க்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பெரிய டேங்க்கில் இருக்க கோல்டு ஃபிஷஸ்லாம் எடுக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே காலியாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டால் வந்து அம்மா இது தனியாக எடுத்து வச்சிருக்கேன்டா, ஃபுல்லாக வந்து டிசீஸ் அட்டாக் ஆகிருக்குன்ட்டு எல்லாத்துக்கும் வந்து பாப்பாய் மாதிரி வந்துருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க கல் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். கல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதில் ஸ்பாஞ்ச் வாஷ் பண்ணேன். ஸ்பாஞ்ச் வாஷ் பண்ணும்போது தான் ஞாபகமே வந்தது, அதில் வந்து நான் சோப் போட்டு வாஷ் பண்ணிருக்கேன். யாருமே வந்து இந்த மாதிரி சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஏன்னா வந்து இந்த சோப்பில் இருக்க இது வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம தண்ணியோட கலந்துருச்சுன்னா வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து சரியான வந்து ஒரு கொஞ்சம் டிசீஸ் அதிகமாக வரும். ஏன்னா வந்து நான் இதை அனுபவப்பட்டிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன் யாரும் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. இதை நான் வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் எப்போயுமே சரி, நான் இந்த ஜெயின் கோராமிக்கு வந்து அது நேரமாக என்னென்னு தெரியல, நான் வந்து ஏற்கனவே பிடிச்சி வச்ச தண்ணி யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து நான் பிடிச்சி வைக்கவும் மறந்துட்டேன். ஃப்ரெஷ் வாட்டர் தான் வந்து ஆட் பண்ணேன். இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக க்ளீன் பண்ணிருக்கேன். இதுக்கு மேலே இது வேலை வைக்குமா என்ன ஏதுன்றது தெரியல. ஃப்ரெஷ் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணி இதுக்கு ராக் சால்ட்டும் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இதுக்கு வந்து வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு வந்து என்கிட்ட டியூப் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டியூப் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சுட்டேன். ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை வந்து அதில் பிடிச்சி இது எப்படி ஷிஃப்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஷிஃப்ட்டே பண்ணக்கூடாது. ஏன் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன்னா, கையில் ஒரு இதில் கேமரா வச்சுருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் இதே மாதிரி வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் யாரும் இதே மாதிரி ஷிஃப்ட் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இப்போது இந்த டேங்க்கில் வந்து இந்த ஃபிஷ் வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு, நல்லாவும் ஃபுட்டு எடுக்குது. இதுக்கு வந்து நான் டாப்பு இன்னும் போடாமல் வச்சுருக்கேன். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கு வந்து எப்படி நான் டை டேங்க் ரெடி பண்ணேன்ட்டு பார்ப்போம்.